ஓடியா ஆடுபடியா மேளம். உண்மையிலே இந்த பகுதிக்கு வந்தாலே நம்ம அண்ணன் மேளத்துக்காக வரணும். உண்மையிலே எத்தனை வருஷம் ஆச்சு எங்க அண்ணன் மேளத்தை பார்த்து. நம்மளது மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த பகுதியிலே சீரும் சிறப்புமாக நம்மளது தாராபுரம் ஏரியாவிலே வந்து சாமிவேலு அருமை அண்ணன் முருகன் அருமையான மேளமியா, சும்மா சொல்லக்கூடாதியா. இந்த பகுதியில் வந்து சிறப்பான ஒரு மேளம் அப்படின்னா இவங்க மேளத்துக்கு கூப்பிட்டா தான் நாங்க ஆடத்துக்கு வருவோம். ஆமாயா, வேற யாரும் கூப்பிட்டா வரமாட்டோம். கண்டிப்பாயா. என்னையா இவங்க எங்க நம்ம ஊருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக ஏன்னா மேலாரெல்லாம் ஒரு வண்டி, இவங்க எல்லாம் ஒரு வண்டி, ஊருக்கார தலைவர்கள் எல்லாம் ஒரு வண்டி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் இருக்கும் அட்வான்ஸ் கொடுக்க வந்தவங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கலையை வந்து ரசிக்கிற ஊரை வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமா,
எங்க நிகழ்ச்சி நல்லா இருக்கும், எந்த கலைஞர்ல போடலாம் சொல்லிட்டு நாதஸ்வரன் நையாண்டி மேளத்தையெல்லாம் கூட்டிட்டு அங்கே. ஆமாங்க. இவளுக்கு போக்குவரத்து செலவு, சாப்பாடு காசு, டிக்கெட் காசு, ஆமா எல்லா செலவு நல்ல செலவு. ஆமாயா. சிறப்பான முறையிலே 65ஆம் ஆண்டு நம்மளது பழனி தீர்த்த காவடியை முன்னிட்டு ஆமா இந்த கராட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் காவடி குழுவினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனிமே நீங்க 2 பேரும் எங்க செட்டுக்கு வரக்கூடாது. என்ன மசுறு கடை வேணாம், டேய் நெசத்துக்குனே முத்தம் கொடுக்குறாங்க. யாரு? நான் நெய் ஊத்தி சோறு ஊத்தி பிள்ளைய பத்திரமா பாதுகாத்து வரேன்டா. குருவி வந்து கொய்யாப்பழத்தை குத்துற மாதிரி குத்திட்டு போறிய. இன்னைக்கு வந்து எல்லாம் எங்க சொத்துறா? நீயே என்னைக்கு நாளதான் சாப்பிடுவ, அது ஏன் முறை போல வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டு இருக்கிற. அப்ப மன்னிச்சுக்கப்பா. அருமையான இடம். அப்படியா கூட இடத்துல சிறப்பான முறையில் இந்த கராட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் காசை காசு என்று பார்க்காமல், பணத்தை பணம் என்று பார்க்காமல் ஏராள காசுகளை தாரமா செலவழித்து இந்த கராட நிகழ்ச்சி எடுத்துக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை நல்ல உலகளுக்கும் எங்களது சார்பாக எங்களது மதுரை மீனா கரகாட்ட கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையிலே பப்பனாக ஆடிக்கொண்டிருக்கும், இங்கே ராஜாவை ஆடிக்கொண்டிருக்கும் தஞ்சாவூர்ல இருந்து வருகின்றிருக்கும் அன்பு அண்ணன், எனக்கு வாத்தியார் ஆகிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய தஞ்சாவூரை சேர்ந்த ஆரோக்கியம் ஆடாத ஆட்டம் இல்ல, ஆரோக்கிய போகாத ஊரும் இல்ல, இன்னி கால் வைக்காத இடமும் இல்ல, மனசுல ரொம்ப இடம் பிடிச்சு இன்னைக்கு சிறப்பான முறையிலே கரகாட்ட கலையிலே வந்து மிகப்பெரிய ஒரு பப்புன் கலைஞராக உருவெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் ஆசான் ஆகிய நம்மளது அண்ணன் ஆரோக்கியன் அவர்களுக்கும், அன்பு தம்பி இங்கே சிறப்பான முறையிலே இங்கே ராஜா ஆடிக்கொண்டிருக்கும் அவங்க அப்பா மிகப்பெரிய தமிழ் கலைஞர், ராஜ நடிகர், என்ன அதான் பெரிய கலைஞர், எல்லாரையும் வந்திருக்காங்க உள்ள பெரிய கலைஞர். அது மட்டும் இல்லாம அவருடைய ராமநாதபுரம் மாவட்டம் திரைத்துறை சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய எனக்கெல்லாம் கலைவிழாக ஆசானாக விளங்கக்கூடிய அன்பிற்கினிய வசந்தகுமார் அவங்க அப்பா வந்து ஆசானுக்கெல்லாம் ஆசானாக விளங்கக்கூடியவர். அந்த பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அவரை மிஞ்சி தொழில் பண்றதுக்கு இன்ன வரைக்கும் யாரும் பிறக்கல. அவர் வழியில சந்ததியில வந்த எங்களுடைய வசந்தகுமார் அண்ணன் அவர்கள் இந்த இடத்துல வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. சிறப்பான முறையிலே கரம் ஆடிக்கொண்டிருக்க அன்பு சகோதரி மீனா, இது வந்து பெரிய கலை குடும்பம். இந்த குடும்பம் மதுரை வில்லாவரத்துல எஸ்கே மாரியம்மா செட்டுன்னு சொன்னாலே இன்னைக்கு 8 கண்ணு விட்டறி. ஆமா, அந்த வழியில வந்த நம்மளது எஸ்கே மாரியம்மாவுடைய பேத்தி ஆகிய அருமைக்குரிய மீனா அவர்கள் இவ்விடத்தில் கராம ஆடிக்கொண்டிருக்கார்கள். அன்பு சகோதரி இங்கே கராம ஆடிக்கொண்டிருக்கும், ராணியாக ஆடிக்கொண்டிருக்கும், இன்னைக்கு நஞ்சையும் புஞ்சையும் எல்லாம் கொண்டி கொண்டிருக்கும் நம்மளது யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், மக்களால் பேரும் புகழ் பெற்று வரும் நம்மளது மதுரை சேர்ந்த காயத்ரி அவர்களுக்கும், இங்கே ராணியாக ஆடிக்கொண்டிருந்த சென்ற இடங்களா பேரும் புகழ் பெற்று வரும். ஆனா ஒண்ணு, எங்க செட்டுல பச்சை ட்ரெஸ் போட்டு அந்த பொண்ணுதான் பொண்ணு. எப்படி சொல்ற? சாப்பாடு கொடுத்தா சாப்பிடாது, சரி, டிப்பன் கொடுத்தா திங்காது, டீ கடையில கொண்டே விட்டா மிச்சரு முறுக்கு திங்காது, எதுவுமே திங்காது. அப்புறம் எப்படிதான் உயிர் வாழுது? அட ஏன் அந்த பிள்ளைங்க திட்டியே வாங்கி கொடுப்பேன், ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்தாலும் ரொட்டி வாங்கி கொடுத்தாலும். அதான் ஆடும்போது நீ சாப்பாடு கொடுத்துறியா? இன்னைக்கு சிறப்பான முறையிலே ராணியாக ஆடிக்கொண்டிருக்கும் வைகை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தனனா 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 தந்தனா தனனா 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 இங்கே எந்திரு எந்திரு அவன் பின்னாடி காடி முன்னாடி காடி இவதான்டா நம்மாலு அண்ணன் யாரைக்குன்னு மற்றொரு கரகமாக ஆடிக்கொண்டிருக்கும் எங்களுடைய பட்டு கொட்டையில் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கும் பட்டு கொட்டையில் பட்டு பிரம்மாண்டமாக விளங்கக்கூடிய பட்டு பூச்சியை ஆசைப்படக்கூடிய. ஆனா இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆசைப்பட்டு பக்கத்தில் வந்தால் இறந்து போகக்கூடிய. கல்யாணம் ஆகல, 2 புள்ள இருக்கு, ஒத்த புள்ள இருக்கு. அப்ப கல்யாணம் ஆனிச்சுனா எத்தனை புள்ள இருக்கு? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். கல்யாணம் ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா. ஏன்னா இங்கே களமாடி கொண்டிருக்கும் ஹரணி அவர்கள் இவளுக்கு என்ன ஹரணி அப்புறம் இளநி புள்ள கூப்பிடுறான். எல்லா புள்ளையும் சதிசு இந்த புள்ளைய தனித்தனியா ஆடவும் நம்ம 3 பேருக்கும் ஒண்ணுமே தெரியல, ஒண்ணு விளங்கல. இந்த புள்ளைய 4 வரையும் ஒன்னா நிப்பாட்டி அப்படி அழகா அண்ணனோட நடந்து பாட சொல்லி இந்த புள்ளைய நடந்துக்க சொன்னோம்னா எப்படி இருக்கு? அடியா அண்ணன் நடந்து தவளுக்கார அண்ணாவிகளுக்கு ஒரு முக்கியமான கட்டுப்பாடு. அந்த புள்ளைய இப்ப என்ன ஆட்ட போகுங்கிற மாத்திரம் குறியா பாருங்க, ஆண் குறியா பெண் குறியா காலையில அள்ளிக்கிட்டு போயிருவோம். நல்லா பாத்துக்கிறீங்க. அடியா அண்ணே நடந்து
சதீஷ் ஏய், ஆரோக்கியன்னு இந்த மாதிரி பிள்ளையில போடத்தானே ஆட்டம் வரும். வந்தாடா அன்னைக்கு முந்தாள் கிழட்டு முண்டையில கொண்டாந்து போட்டு இப்பதான் நீ ஏன் மதுரையிலே திரியறேன்னு எனக்கு தெரியுது. ஏய், ஏய், ஏய். இங்கேயே உழவு வச்சு கிளப்பி விட்டுறாங்கடா. ஆமா ஆமா, இது வந்து 1 லட்சம் ரூபா. ரைட்டு, அப்படித்தான் இருக்கணும். அடியா அண்ணே நடந்து ஆரோக்கியன்னு வைதேட்டு குண்டி, காயத்ரி குண்டி, மீனா குண்டி, அருணி குண்டிய பாரு. அப்படியே பின்னாடி திரும்புங்கம்மா. அடி குசுக்கொல்லி முண்டை, குனியாத லூசு முண்டை. அடியா ஐயோ கடவுளே, சிவ சிவ சித்தப்பா. அடியா அண்ணே நடந்து. ஏப்பா எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? என்ன அந்த பிள்ளைக்கு மட்டும் என்ன சவளை பாஞ்சிருக்கா? யாருக்கு? அந்த கடைசியில் அடிக்கிறாளே ஆரஞ்சு கலரு. இப்ப தாண்டா மாடு உழவுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி சொல்றியா? ஆமா, தாரு கம்பு சரியில்லை, வச்சு பூட்டணும்டா. உழவு கொஞ்சம் சரியா சொருவணுமியா? ஆமா, அப்புறம் சொருவாம மயிர் அப்புறம் ஆட்ட வரும். அப்பதானே மண்ணன் நோண்டு. ஆமாங்கிறேன். அடியா அண்ணே நடந்து. அப்படி தூக்கம் வந்து அவங்க வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்னைக்கு இந்த 4 பிள்ளைகளை பார்த்தாரோ இந்த வீடியோ கேமரா அண்ணன் கண்ணை எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு. இல்ல இல்ல இருக்கட்டும், அண்ணே எனக்கு இருக்க ஓடட்டும், கேமரா ஓடட்டும், ஒண்ணும் இது இல்ல. காலையில உங்களுக்கு ஒரு புள்ளைய கூட்டி விடுறேன். அப்புறம் எப்படி நம்ம எல்லாம் டீல் வருவோம், சொன்னாதான் வருவோம். சரி மாமா. என்ன ஓடி அவசாரி முண்டை, என்ன பொம்பளையா ரெவடி முண்டையா கூட்டி விடுறாள். வாங்க இப்படி வாமா, வாங்க நம்ம ஊரு வாங்க போலாமா. என்ன கூட்டிட்டா போறியா? ஏறி வாத அடி ஏறி மஞ்ச முண்டை. ஊர்ல போறாடா. ஏறி வா ஏறி. ஐயோ ஐயோ ஐயோ, அவரை பாடுறா, அவ காலை தாண்டா குள்ள விரல விடுறாரா. ஆத்தாடி ஆத்தா, பெல்லாமடத்துல கடை வழுக்க மாட்டேன். ஏடா மாடு வெறிக்குது. ஐயோ, அவர் உள்ள போய் கைய விடுறாரா. என்ன அவர் மட்டும் மண்டையில சேவிங் பண்ணிருக்காரு. அடியா அண்ணே நடந்து. பாருங்கள், வைதேவி, காயத்ரி, மீனா, அருணி, கருப்பு டவுசர் திரைப்படம் கொண்டோ. இங்க வாங்க, இங்கடாமா, சும்மா நம்ம ஊரு வாங்க. ஏன் பயப்படுறீங்க? வாங்க, இங்கதான் பங்காளி தான் நிக்கிறாங்க, முக்கியமான ஆளுகள்ல. ஏறி அங்க போகாம இங்க இல்லங்க, ஏறி அங்க போய் அவங்க போய் நக்காம அண்ணே நடந்து. போதும், இங்க வாங்க. அதுக்கு மேல கருப்பளிச்சு போறாங்க. ஐயா ஒரு சொத்து பத்திரத்தை கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க. இதுவரைக்கும் எங்களது கரகாட்டத்தை கண்டுகளித்த மாவட்ட தலைவர் ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாகவும் ஊர் கிராமத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை எங்களுக்கு சிறப்பான முறையிலே அமைதியாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாவட்ட தலைவர் ஐயா அவர்களுக்கு நம்ம முதலாளி நல்ல முதலாளி தங்க கூட கொண்ட முதலாளி நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மண்ண பிள்ளை நம்ம முதலாளி எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா எங்களுக்கெல்லாம் அவர் தங்க மகந்தா நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மண்ண பிள்ளை நம்ம முதலாளி. சபாசியா வாங்க வாங்க வாங்க. 4 பேர் வரிசையா நிக்கிறாங்க. யாரு தேவையில்ல கூட்டுருவோமா? ஓட்டியா உள்ளே கூப்பிட்டு கேட்கணும்டா. அப்படியா? நவரியா பிள்ளைகளை எப்படியா கூப்பிடுறது? ஆஹா, கால் பிள்ளைய நல்ல மாடியா. நம்மளது 40-44 காரை வந்து தயவு செய்து அப்புறப்படுத்துமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கிறார்கள். நம்மளது 40-42 காரை அப்புறப்படுத்துமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். பின்னாடி இருக்கக்கூடிய ஐயாவுடைய கார் எடுக்கணும். 40-42 காரை அப்புறப்படுத்துமாறு உங்களை 40-44 லேசர் காரை வந்து லேன்சர் 40-44 லேன்சர் வண்டியை எடுக்குமாறு உரிமையாளர் அவர்கள் வந்து அப்புறப்படுத்துமாறு விழா கமிட்டியாளர் சார்பாக அன்போடு தெரிவித்து நடந்து அவசரமா கையா வீசி